இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ எடுத்தோடனே நம்ம வந்து சம்குள்ளே போயிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், அதாவது ஏ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வேலையை 20 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்றாரு ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பி வந்து அதே வேலையை 30 நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்றாரு. பி என்ன பண்ண போறாரு அப்படின்னா இந்த வேலையை 30 நாள்ல கம்ப்ளீட் பண்ண போறாரு. ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறோம்னா ஏ வந்து ஒரு வேலையை 20 நாள்லயும் பி ஒரு வேலையை 30 நாள்லயும் கம்ப்ளீட் பண்றாரு. இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எல்சிஎம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரிய நம்பர் என்ன அப்படின்னா 30. பெரிய நம்பர் வந்து 30. சரியா? இந்த 30 அப்படின்றது 20 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? ஆகாது. 20 20 சேர்ந்தா 40ன்னு வரும். அப்போ 30 கேன்சல் ஆகாது. அப்போ இந்த 30 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 60. அப்போ அந்த 60 அப்படின்றத நமக்கு எல்சிஎம். இந்த 60 20லையும் கேன்சல் ஆகும். 20ல 3 20 60. அப்போ 30ன்றது 2 30 60. அப்போ வந்துருச்சு. ரைட்டா? எத்தனை 20 60 மொத்தம்னா 3 20 60. இங்க 2 30 60ன்னு வரும். இப்போ என்ன கான்செப்ட்னா நமக்கு டோட்டலா ஒரு 60 பைக் ரெடி பண்ணணும் வச்சுக்கோ. டோட்டலா எவ்வளவு பைக் ரெடி பண்ணா 60 பைக்கு. ஏ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 பைக் ரெடி பண்ணாருன்னா ஒரு 20 நாள்ல 60 பைக் ரெடி பண்ணிடுவார். ரைட்டா இல்லையா? அதே மாதிரி பி வந்து ஒரு நாளைக்கு 2 பைக் ரெடி பண்ணாருன்னா 30 நாள்ல 60 பைக் ரெடி பண்ணுவார். ரைட்டா? நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இருவரும் சேர்ந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 பைக் ரெடி பண்ணுவாரு, பி ஒரு நாளைக்கு 2 பைக் ரெடி பண்ணுவாரு. அப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 பைக் ரெடி பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? இப்போ ஏவும் பியும் ஒரு நாளைக்கு 5 பைக் ரெடி பண்ணா நமக்கு மொத்தமா தேவையான 60 பைக்கு. அப்ப 60ல அடிக்கணும். ஓவர் 5 5 12 5 60. ரைட்டா? அப்ப 12 டேஸ். அப்ப ஏவும் பியும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12 டேஸ்ல வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார். இப்போ என்ன பண்றாங்கன்னா ஏ பிளஸ் பி வந்து 8 டேஸ்ல வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாள்ல முடிப்பாங்களாம். ஏ மட்டும் இந்த வேலையை 12 டேஸ்ல முடிக்கிறாங்க. ரைட்டா? அப்படின்னா பி மட்டும் அந்த வேலையை எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? அதான் நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்குறேன். ரைட்டா? இப்போ செக் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்பயும் போல என்ன பண்ணலாம் அப்படி போட்டு எல்சிஎம் தான் எடுக்கணும். ரைங்களா? இப்போ இதுல பெரிய நம்பர் 12. சரிங்களா? 12ன்றது 8ஆவது டேபிள்ல கேன்சல் ஆகாது. அப்ப 12 2 24. 24 எத்தனை 8 24னா 3 8 24. 2 12 24. கரெக்டா? இப்ப பாருங்க, இப்ப ஏவும் பியும் 24 பைக்னு வச்சுக்கோம். இப்ப 24 பைக் ரெடி பண்ணணும். நம்ம ஏவும் பியும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 பைக் பண்றாங்க. அப்ப ஏ மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா 2 பைக் ரெடி பண்றாரு. இப்ப பி மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை பைக் ரெடி பண்ணுவாரு? ஒரே ஒரு பைக் ரெடி பண்ணுவாரு. ஏன்னா இங்க ஏவும் பியும் சேர்ந்து 3 பைக்கு, ஏ மட்டும் 2 பைக்கு. அப்ப பி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு பைக் ரெடி பண்ணுவார். உங்களுக்கு டோட்டலா எத்தனை பைக் வேணும்? 24 பைக் வேணும். பி ஒரு நாளைக்கு ஒரு பைக் ரெடி பண்ணா 24 நாள்ல 24 பைக் ரெடி பண்ணுவார். ரைட்டா? புரியுதா? அப்ப 24 டேஸ் அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆகும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களிலும், ஏ என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வேலையை 12 நாள்ல வேலை பார்க்கிறாரு. பி அதே வேலையை 20 நாள்ல முடிக்கிறார். பி அதே வேலையை 20 நாள்ல முடிக்கிறார். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுத்துக்குவோம். இதுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு 60 தான் எல்சிஎம். ஏன்னா 20 பெரிய நம்பரு, 40ன்றதும் நமக்கு 12ஆம் டேபிள் கேன்சல் ஆகாது. 60ன்றப்ப 12 5 60. 12 5 60. அப்ப நெக்ஸ்ட் 60னா 3 20 60ன்னு வரும். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, ஏபி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்யறாங்க. ரைட்டா? இப்போ ஏ மட்டும் ஒரு வேலை பார்த்தாருன்னா 5 பைக் ரெடி பண்ணுவாரு. பி மட்டும் பார்த்தாரு அப்படின்னா 3 பைக் ரெடி பண்ணுவாரு. 2 பேர் சேர்ந்து ரெடி பண்ணாங்கன்னா 8 பைக் ஒரு நாளைக்கு. ஆனா எவ்வளவு நாள் வேலை பார்க்கறாங்க? 3 நாள் தான் வேலை பார்க்கறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு 8 பைக் ரெடி பண்ணா 3 நாளைக்கு 24 பைக் ரெடி பண்ணுவாங்க. நமக்கு டோட்டலா தேவையானது 60 பைக். ஆல்ரெடி 24 பைக் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா 3 நாள் வேலை பார்த்து ஆல்ரெடி 24 பைக் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்ப 24 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 36 இருக்கும். 36 ஏ சென்று விட்டார். ஏ வந்து என்ன பண்ணாரு? போயிறாரு. நெக்ஸ்ட் யார் மட்டும் இருப்பா? மீதி வேலையை பி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்?
ஏ போயிட்டாரு, பி மட்டும்தான் இருக்காரு. ரைட்டா? பி மட்டும் தான் இருக்காரு. ஏ தான் போயிட்டாரு கொஸ்டின்ல. ஏ போயிட்டாருன்னா பி ஒரு நாளைக்கு 3 பைக் தான் ரெடி பண்ணுவாரு. நம்ம மொத்தம் வந்து 36 பைக் ரெடி பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 பைக் ரெடி பண்ணா 12 நாள் ஆகும். 12 நாள்ல 36 பைக் ரெடி பண்ணுவாரு. அப்ப ஆப்ஷன் 12 டேஸ் அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் சி. புரியுதா? புரியுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 4th சம்மு. ஒருவர் ஒரு வேலையை 5 நாளில் செஞ்சு முடிப்பார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளே என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபாதர்னு வச்சுக்கோம். ஃபாதர் என்ன பண்றாருன்னா அப்படின்னா ஒரு வேலையை ஒரு நாள்ல 5 நாள்ல செஞ்சு முடிக்கிறார். அவரோட மகன் உதவியுடன், அதாவது ஃபாதரும் பிளஸ் சன்னும் 2 பேர் சேர்ந்து அவர் மகன் உதவியுடன் அந்த வேலையை 3 நாள்ல செஞ்சு முடிக்கிறார். ஃபாதர் மட்டும் பார்த்தாருன்னா 5 நாள்ல வேலை பார்க்குறாரு. ஃபாதரும் சன்னும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 3 நாள்ல வேலை முடிஞ்சிருது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நம்ம காமனா முதல்ல எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா எல்சிஎம் 15. ஏன்னா 5 தான் பெரிய நம்பரு, 5ன்றது கேன்சல் ஆகாது. அப்போ 5 2 10, 10 3ஆம் டைப்ல கேன்சல் ஆகுது. அப்போ I 3 15, 15 3ஆம் டைப்ல கேன்சல் ஆகும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ 3 5 15, இங்க I 3 15ன்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, அவர் மகன் மட்டும் வேலையை தனியே முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அவர் மகன் மட்டும் தான் இப்போ வேலை பார்க்க போறாரு. பாருங்க, இப்போ ஃபாதர் மட்டும் ரெடி பண்ணா ஒரு நாளைக்கு 3 பைக் ரெடி பண்ணுவாரு. ஃபாதரும் சன்னும் சேர்ந்து வேலை பார்த்தா 5 பைக் ரெடி பண்ணுவாங்க. அப்ப சன்னு மட்டும் எவ்வளவு பைக் ஒரு நாளைக்கு? 2 பைக் ரெடி பண்ணுவாரு. இதுல இருந்தா நம்ம கொஸ்டின் எடுக்கிறோம். ஃபாதர் மட்டும் 3னா ஃபாதரோட 3 பைக் போயிடும். பேலன்ஸ் இருக்கிற 2 பைக் தான் சன் பண்ணுவாரு. இப்ப சன் மட்டும் வேலை பார்க்க போறாரு. அப்போ நமக்கு 15 பைக் ரெடி பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு சன்னு 2 பைக் ரெடி பண்ணுவாரு. இப்போ அடிச்சோம் அப்படின்னா 1 2 7 2 14, பேலன்ஸ் 1 இருக்குமா? 1 போட்டு டிவைடட் பைல 2ல போட்டுக்கணும். கீழே இருக்க 2 எடுத்து நம்ம அப்படியே இங்கே போட்டுக்கணும். ரைட்டா? 15 2ஆல் அடிச்சிங்கன்னா 7 2 14ன்னு வரும். பேலன்ஸ் 1 இருக்கும். இந்த 1 என்ன பண்ணா 7 அப்படியே போட்டுக்கணும். இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 1 இங்கே எடுத்து போட்டுக்கணும். டிவைடட் பைல எதால டிவிஷன் பண்ணுறோமோ அதை எடுத்து கீழே போட்டுக்கணும். அதான் 7 1/2. ஆன்சர் சி 7 1/2 அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th சம்மு. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாளிலும், ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 18 நாட்களிலும் முடிக்கிறாங்க. ரைட்டா? ஓகே. இப்போ இதுக்கு நம்ம எப்பயும் போல என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுப்போம். 1 18 18, 2 18 36. அப்போ 3 12 36ன்னு வரும், 2 18 36ன்னு வரும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஏ முதல் நாள் தொடங்கி இருவரும் மாறி மாறி அடுத்தடுத்த நாட்களில் வேலை செய்தால் மொத்த வேலை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா ஏ தான் ஃபர்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. 2வது நாள் பி வேலை பார்க்குறாரு. முதல் நாள் ஏ வேலை பார்க்குறாரு, 2வது நாள் பி. அப்போ 3வது நாள் திரும்ப ஏ வேலை வைப்பாரு, 4வது நாள் பி வேலை வைப்பாரு, 5வது நாள் ஏ வேலை வைப்பாரு, 6வது நாள் பி வேலை வைப்பாரு. இந்த மாதிரி வேலை போயிட்டே இருக்கு. நமக்கு ஆனால் டோட்டலாக தேவையானது 36 பைக் வேணும். சரிங்களா? இப்போ பாருங்க, 2 நாள் எடுத்துக்குவோம். இப்போ 2 நாள் 2 பேர் சேர்ந்தான ஏ வந்து முதல் நாள் வேலை வைப்பாரு, பி 2வது நாள் வேலை வைப்பாரு. அப்போ 2 நாள் நமக்கு 5 பைக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ரைட்டா? 2 நாள்ல 5 பைக்கு கம்ப்ளீட் ஆயிடும். அப்போ 4 நாள்ல எத்தனை பைக் கம்ப்ளீட் ஆகும்னா 10 பைக் கம்ப்ளீட் ஆகும். புரியுதா? 4 நாள்ல 10 பைக் கம்ப்ளீட் ஆகும். இன்னொரு 4 வேலை 4 நாள் தான் இன்னொரு 10 பைக் கம்ப்ளீட் ஆகும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 4 நாள் தவிரனா இன்னொரு 10 பைக் ரெடி ஆகும். ரைட்டா? இப்போ பாருங்க, 10 20 30 35 பைக் ரெடி ஆயிடுச்சு. 35 பைக்கு ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க. எத்தனை நாள் ஆச்சு பாருங்க? 4, இங்க ஒரு 4, இங்க ஒரு 4, 12. இது இல்லாம இது ஒரு 2, 12 + 2 14. ரைட்டா? இப்ப 14 நாள் முடிஞ்சு போச்சு. 35 பைக் ரெடி ஆயிடுச்சு. ஆனா நமக்கு தேவையானது 36 பைக் தானே. அந்த 36வது நாள் யார் வந்து வேலை வைப்பா? ஏ தான் வேலை வைப்பார். 35 நாள்ல 14 நாள் முடிஞ்சு போச்சு. 14 நாள்ல 35 பைக் ரெடி ஆயிடுச்சு. 15வது நாள் யார் வேலை வைப்பார்னா இவர் தான் வேலை வைப்பார். ஏன்னா 1 3 5 7 9 ஒற்றைப்படை எல்லாமே யார் வேலை பார்க்குறா? ஏ தான் வேலை பார்க்குறாரு. அப்ப இவர் ஒரு நாள் வேலை பார்த்தா 3 பைக் ரெடி பண்ணிடுவாரு. ஆனா நமக்கு தேவையானது 1 பைக் தானே. அப்ப 14 நாள் 1/3 டேஸ். 14 நாள் இவர் வேலை பார்த்தா 3 பைக் ரெடி பண்ணுவாரு. ஆனா 3ல 1 பங்கு அவர் வேலை பார்த்தா போதும். அப்ப 14 1/3 அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் சம். ஏ பி சி என்பவர், இப்ப ஏ வந்து 24 டேஸ் வேலை பார்க்குறாரு, பி வந்து 16 நாள்,
சி வந்து 12 நாளில் வந்து வேலையை முடிக்கிறாங்க. இப்போ 3 பேர் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அதே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம் திரும்ப. சரிங்களா? எல்சிஎம் என்ன எடுக்கலாம் அப்படின்னா 24, இதுதான் பெரிய நம்பர். 24 2 24 48. சரிங்களா? 48 12ஆவது டேபிளில் வரும். அதே மாதிரி 16ஆவது டேபிளில் 48 வருமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். 16 டேபிள் வருமா 48 அப்படின்னா வராது. இது 36 46 கூட போயிடும். அப்போ 3 24 72ன்னு வரும். இப்போ 72 நமக்கு வரும். சரிங்களா? 3 24 72. 16 எத்தனை 16 72னா 4 16 72 வரும். 40 16 24 இல்லை 4 இல்லை 5 டைம் வரும். 30 36. சரி போட்டு பார்த்துக்கலாம் எப்படி எல்சிஎம். இப்போ எப்படி எல்சிஎம் போட போகிறோம் அப்படின்னா இப்படி போட்டு பார்த்துக்கலாம். நம்ம ஸ்கூல் டைமில் போடுவோம்ல 24 16 12. இன்னும் 2 டேபிள் அடிச்சுன்னா 12 8 6. திரும்ப அடிச்சோம் அப்படின்னா 6 2 12 4 3. திரும்ப வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ரைட்டா? என்ன வரும்? 6 4 24. 2 6 2 8 6 2 12. ஓகே 6 4 24 24 3 72 கூட போதோ 24 16 12. ஓகே ஓகே பார்க்கலாம். இப்போ வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். ரைட்டா? இப்போ பெரிய நம்பர் வந்து 24 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா? இந்த 24 16ஆம் டேபிளில் நமக்கு கேன்சல் ஆகாது. 2 12 24ன்னு வரும். அப்போ என்ன பண்ணலாம்னா 24 2ஆல் மல்டிப்ளை 48. ரைட்டா? இந்த 48 12 டேபிளில் கேன்சல் ஆகும். ரைட்டுங்களா? அதே மாதிரி 16ஆம் டேபிளில் நம்ம பண்ணி பார்க்கணும். 16 டேபிள் பண்ணோம் அப்படின்னா 48 3 டைம்னு வரும். அப்போ வரும். ரைட்டா? அப்போ 48 தான் நமக்கு எல்சிஎம். ரைட்டா? இப்போ இங்கே 2 டைம் வரும். 2 24 48. இங்கே 3 16 48. இங்கே 4 12 48ன்னு வரும். சரியா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா மூவரும் சேர்ந்து வேலை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? இப்போ ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 2 பைக் பண்றாரு, பி மட்டும் ஒரு நாளைக்கு 3 பைக் பண்றாரு, சி மட்டும் ஒரு நாளைக்கு 4 பைக் பண்றாரு. இப்போ 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. 4 3 7 + 2 9. இப்போ 9 பைக் வந்து ஒரு நாளைக்கு ரெடி பண்றாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து 9 பைக் ரெடி பண்றாங்க. அப்போ நமக்கு தேவையானது 48 பைக்கு. படிப்போமா? 9 9 I 9 45. பேலன்ஸு 3 இருக்கும். எதால் நம்ம டிவைட் பண்ணுறோமோ அதை எடுத்து அப்படியே கீழே போட்டுக்கணும். இப்போ 5 3/9. இது எப்படி எழுதலாம்? 1 3 3 3 9. அப்போ 5 1/3 டேஸு இப்படி எழுதிக்கலாம். இப்போ 5 1/3 அப்படின்னு சொல்லக்கூடிய டி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கு. சரியா? ஓகே ஆமாம், எல்லா மெத்தடையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலேயே போட்டுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு ஏ பி மற்றும் சி என்பவர். அப்போ ஏ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 11 டேஸு, பி 20 டேஸு, சி 55 டேஸ் வேலையை முடிக்கிறாங்க. ரைட்டா? இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா 55 தான் பெரிய நம்பரு. ஸோ 55 2 டைம் பண்ணோம் அப்படின்னா 110. 110 வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா 20 அடிக்க முடியாது. நமக்கு 110 வந்து 11ல் கேன்சல் ஆகும். ஆனால் 20 கேன்சல் ஆகாது. அப்போ 220 தான் நமக்கு எல்சிஎம். ரைட்டா? ஏன்னா 220 தான் இதில் கேன்சல் ஆகும், 20லையும் கேன்சல் ஆகும், 55லையும் கேன்சல் ஆகும். ரைட்டா? பாருங்க 20 டைம்னு வரும். 20 11 220. அதே மாதிரியே
11 20 220 வரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 55. எத்தனை 55 220னா 4 55 220. ரைட்டா? 4 × 55 போட்டோம் அப்படின்னா நமக்கு 220 வரும். சரியா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஏ என்பவர் வேலையை தொடங்கி முதல் நாள் ஏயும் பியும் வேலை செய்கின்றன. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது நாள் வந்து ஏவும் சியும் வேலை செய்யறாங்க. ரைட்டா? பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாள் யாருன்னா ஏ என்பவர் வேலையை தொடங்கி முதல் நாள் ஏயும் பியும் ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் வேலை பார்க்க போறாங்க. ரைட்டா? ஏவும் பியும் முதல் நாள் வேலை பார்த்தாங்கன்னா 31 பைக் ரெடி ஆகும். ரைட்டா? 20 + 11 31. ரெண்டாவது நாள் யார் வேலை பார்க்குறா அப்படின்னா ஏவும் சியும். இவங்க வேலை பார்த்தாங்கன்னா ஏவும் சியும் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்தா 24 பைக் ரெடி ஆகும். ரைட்டா? இப்போ 2 நாளில் முதல் நாள் வேலை பார்த்தா 31 பைக் முடிஞ்சது. ரெண்டாவது நாள் வேலை பார்த்தா 24 பைக் முடியும். அப்போ 30 20 55 பைக் முடியும். 2 நாள் வேலை பார்த்தாங்கன்னா 55 பைக் முடியும். அப்போ 4 நாள் வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ பைக் முடியும்? 110 பைக் முடியும். ரைட்டா? 4 நாள் வேலை பார்த்தா 110 பைக் முடியும். அப்போ இன்னொரு ஒரு நாள் வேலை பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 55 பைக்கு. ரைட்டா? இப்போ 2 நாள் வேலை பார்த்தா 55 பைக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 நாள் வேலை பார்த்தா 110 பைக்கு. ஒரு நாள் வேலை பார்த்தாங்கன்னா 55 பைக்கு. சார் 2 நாளா? 2 நாள் வேலை பார்த்தா 55 பைக்கு. இங்கே 2 நாள் தானே? அப்போ 4 2 6 இதில் ஒரு 2 மொத்தம் 8 நாள். 8 நாள் வேலை பார்த்தா டோட்டல் வேலை அதான் கேட்குறான். வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். அப்போ 8 டேஸ் வேலை பார்த்தா போதும் டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா இப்போ வந்து ஏவும் பியும் வேலை பார்த்தா 31 பைக்கு ஒரு நாளில். ஏவும் சியும் வேலை பார்த்தா ரெண்டாவது நாளில் 24 பைக்கு. இது ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட் டே. அப்போ 2 நாள் முடிவில் 55 பைக்கு ரெடி ஆகிடும். 2 நாள் முடிவில் 55 பைக் ரெடி ஆயிடுச்சுன்னா 4 நாளைக்கு 110 பைக் ரெடி ஆகும். திரும்ப ஒரு 2 நாள் வேலை பார்த்தானா 55 பைக் ரெடி ஆகும். அப்போ 55 110 55 ஆட் பண்ணோம் அப்படின்னா 220 பைக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நாள்? இது ஒரு 2 நாள், இங்கே ஒரு 4 நாள், இங்கே ஒரு 2 நாள், 4 நாள் 8 நாள் முடிஞ்சு போச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது ஏபிசி. ஏ வந்து 12 டேஸு, பி வந்து 15 டேஸு, சி வந்து 20 டேஸு. இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்சிஎம் தான் எடுக்க போறோம். எல்சிஎம் என்ன வரும்னா 60. 5 12 60, 4 15 60, இங்கே 3 20 60. பாருங்க, அனைவரும் வேலை செய்ய தொடங்கி 2 நாட்கள் முடிந்த பின் எல்லாமே சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. பாருங்க 5 4 9 12ன்னு வரும். 5 4 9 + 3 12. எல்லாரும் வேலை செய்ய தொடங்கி 2 நாள் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ 12 2 24. அப்போ 24 பைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸு 36 பைக்கு வேணும். பாருங்க, சி விலகி கொள்கிறார். அப்போ என்ன பண்றாரு? சி போயிட்டாரு. ரைட்டா? மீதம் உள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். சி போயிட்டாரு. இப்போ யார் யார் இருக்கா? ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. ஏவும் பியும் சேர்த்தோம் அப்படின்னா 9 பைக்கு ஒரு நாளைக்கு. 36 பைக்கு வேணும் அப்படின்னா 1 9 9 2 9 18 3 9 27 4 9 36. அப்போ 4 நாட்கள் ஆகும். மேற்கொண்டு எவ்வளோ நாள் ஆகும்? 4 நாட்கள் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும், சி என்பவர் 20 நாள்லையும் முடிகிறார். அப்போ இதுக்கு என்ன எல்சிஎம் வரப்போகுது அப்படின்னா 60 தான் எல்சிஎம். ரைட்டா? இங்கே எத்தனை 20? 6 10 60, இங்கே 4 15 60, இங்கே 3 20 60. பாருங்க, ஏ மற்றும் சி இருவரும் சேர்ந்து 2 நாள் வேலை செய்யறாங்க. பாருங்க, ஏவும் சியையும் சேர்ந்தா 9 பைக் ரெடி பண்ணுவாங்க. ஆனா எவ்வளவு நாள் வேலை பார்க்குறாங்க? 2 நாள் வேலை பார்க்குறாங்க. 9 × 2 18. அப்போ 18 இதுல மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 42 பைக்கு. 42 பைக்கு இப்போ ரெடி பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏ விலகி கொள்றார். ஏ போயிடுறாரு. ரைட்டா? அவருக்கு பதிலா பி இணைஞ்சாரு. ஏ போயிட்டாரு. அப்ப பியும் சியும் வேலை பார்க்க போறாங்க. 4 3 7ன்னு வரும். ஒரு நாளைக்கு 7 பைக் ரெடி பண்ணுவாங்க. அப்படின்னா 42 பைக் ரெடி பண்ணணும் அப்படின்னா 6 7 42. அப்ப 6 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? இணைந்து கொள்ளையனில் வேலையை முடிக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட நாட்கள் அப்பனா 6 நாட்கள். ரைட்டா?
ஆனா மொத்த வேலை டோட்டல் வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சு அப்படின்னா 8 நாள். ஏன்னா ஏவும் சியும் சேர்ந்து ஒரு 2 நாள் வேலை பார்த்துருப்பாங்க. அப்ப அந்த 2 நாளையும் டோட்டல் வேலையெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும், ஏ பி வந்து 20 நாள், சி வந்து 30 நாள்ல முடிக்கிறார். ரைட்டா? இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 18, 20, 30. இதுல பெருசு வந்து 30 தான். அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 30 அப்படின்னா 180 வரும். இப்போ 30, 60 வந்து இந்த டேபிள் 18 டேபிள் கேன்சல் ஆகாது. அது மாதிரி 90 கேன்சல் ஆகாது. 120, 150 கேன்சல் ஆகாது. 180 தான் கேன்சல் ஆகும். இப்போ இது 10 டைம்னு வரும். ரைட்டா? 10, 18, 180. இங்கேனா 9 டைம் வரும். 9, 2, 18. அதான் 9 டைம்னு வரும். இங்கே 6, 3, 18. 6 டைம்னு வரும். என்ன சொல்றாங்கன்னா பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து வேலை செய்ய தொடங்கி 2 நாளைக்கு அப்புறம் பிசி 2 பேர் மட்டும் வேலை பார்க்குறாங்க. 2 பேர் மட்டும் வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 பைக் ரெடி ஆகும். ஏன்னா 9 + 6 15. 2 நாள் வேலை பார்க்குறாங்கப்பா. அப்போ 30 பைக் கம்ப்ளீட் ஆயிடுதா? அப்போ 30 மைனஸ் பண்ணிடுவோம். மிச்சம் 150 பைக் இருக்கு. ரைட்டா? 2 நாளைக்கு அப்புறம் பி மற்றும் சி போயிடுறாங்க. பியும் போயிடுறாரு, சியும் போயிடுறாரு. ஏ மட்டும் தனியா வேலை பார்க்குறாரு. ஏ மட்டும் தனியா அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு நாளைக்கு ஒரு 10 பைக் ரெடி பண்ணுவாரு. 10 அடிச்சிங்க அப்படின்னா 15 நாட்கள். ஒரு நாளைக்கு 10 பைக் ரெடி பண்ணுவாருன்னா 150 பைக் வேணும் அப்படின்னா 15 நாள் வந்து எடுத்துக்குவார் அவர். இப்போ சி வந்து 15 நாள் அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? இது பார்ட் 1. பார்ட் 2 அடுத்த வீடியோல போகும்.